வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கடைசி T20 மேட்ச் இந்தியா ஜெயிச்சு கப் அடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி கப்பு அடிச்சிட்டாங்க. 2 மேட்ச் ஜெயிச்சு கப் அடிச்சிட்டாங்க. இருந்தாலும் இந்த மேட்ச் எதுக்கு பார்க்கணும், நம்ம பார்க்க தேவையில்ல அப்படின்னு இருந்தவங்கலாம் பார்க்காம இருந்தீங்கன்னா தயவுசெய்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னே சொல்ல முடியும். ஏன் மிஸ் பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஓவர் போடாதவங்களும் போட்டிருக்காங்க. ரியான் பராக் ஓவர் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு மேட்ச் போட்டிருந்தாப்புல. இந்த கடைசி மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்து ஓவர் போட்டிருக்காருங்க. அவர் ஓவர் போட்டு 2 விக்கெட் எடுத்து கடைசி ஓவரில் டை பண்ணியிருக்காப்புல மேட்ச்சை. ரிங்கு சிங் அதுக்கு முன்னாடி ஓவர் போட்டு 2 விக்கெட் எடுத்திருக்காப்புல ஒரே ஓவரில். இதெல்லாம் ஆச்சரியத்திற்குரிய விஷயம். வருங்காலத்தில் வரப்போகிற மேட்சுகளை ஜெயிக்கிறதுக்கு இவர்கள் பகுதி நேர பந்து வீச்சாளர்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்றதில் கம்பீர் தலைமையிலான அணி வந்து குறிக்கோளோடு இருக்காங்கன்னே சொல்ல முடியுங்க. வேறு லெவலில் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா மேட்ச் பார்க்காதவங்க மேட்ச்சு ஹைலைட்ஸை போய் பாருங்கள், நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். நம்ம இந்தியா அடித்தது எவ்வளோ ரன் அடிச்சிருப்பாங்க, 137 ரன் தாங்க. இந்த மேட்ச் ஜெயிப்பாங்களா அப்படின்ற ஒரு கட்டத்தில் ஸ்கோர் மலமலன்னு போயிட்டு இருந்தாலும் நல்லாவே அடித்தாங்கன்னே சொல்ல முடியும். அவங்க பக்கம் முதல்ல இந்தியா பேட்டிங் பண்ணாங்க, அதை பற்றி பார்க்கலாம். நம்ம பக்கம் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் தாங்க ஜெய்ஸ்வாலும் சுப்மன் கில்லும் வந்து ஓப்பனிங் இறங்கினாங்க. அந்தளவுக்கு பார்ட்னர்ஷிப் கொடுக்கலன்னு சொல்லலாம். ஜெய்ஸ்வால் வந்து 10 ரன்னு, சுமன் கில் பொறுமையாக ஆடி 37 பாலுக்கு 39 ரன் அடித்தாப்புல. சாம்சனுக்கு வாய்ப்பு தரலை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்த மேட்சில் வாய்ப்பு தரப்பட்டது. எத்தனை ரன் அடிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 0 ரன் தான் 4 பாலுக்கு. அடுத்தது ரிங்கு சிங்கு, அவர் தான் மேட்ச் வின்னர், ஜெயிச்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பல மேட்சுகளுக்கு சொல்லப்பட்டாலும் இந்த மேட்ச்சில் ஒரே ரன்னு தான் அடித்தாப்புல. சூரியகுமார் யாதவ் வழக்கம் போல் ஸ்வைப் ஷாட்டில் லெக் ஸ்கொயரில் 8 ரனில் அவுட் ஆகிட்டு போனாப்புல. சிவம் துபே 13 ரன்னு, ரியான் பராக் மட்டும் ஆறுதல் அளிக்கும் வகையில் 18 பாலுக்கு 26 ரன் அப்படின்ற மாதிரி அடித்து அவுட் ஆனாப்புல. வாஷிங்டன் சுந்தர் நல்லாவே ஆனாப்புலன்னு சொல்லலாம். 18 பாலுக்கு 25 ரன் அடித்தாப்புல. ரவி பிஷ்னாய் 8 ரன்னு, சிராஜ் 0 ரனில் அவுட் ஆகிட்டு வெளியே போனாப்புல. மொத்தம் 137 ரன்னு தான் அடிச்சது. அவங்க பக்கம் பார்த்திங்கன்னா போலிங்கில் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா டீச்சானா 3 விக்கெட்டையும், அப்புறம் அஷிதா ஃபெர்னாண்டோ 1 விக்கெட்டையும், மெண்டிஸ் 1 விக்கெட்டையும், அஸ்ரங்கா வந்து 2 விக்கெட்டையும், அப்புறம் சமிந்து விக்ரமாமாஸ் வந்து 1 விக்கெட்டையும் எடுத்திருந்தாப்புல. 137 ரன்னு தானே, எப்படியாவது அடித்து கடைசி மேட்ச்சு இதை ஜெயிச்சு நம்ம ஆறுதல் வெற்றி அடையணும் அப்படின்ட்டு ஸ்ரீலங்கா நினச்சாங்க. அதுக்கு நம்ம இந்திய பவுலர்கள் வந்து ஆப்பு வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். அது எப்படி இது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் வேறு லெவலில் போட்டாங்கன்னே சொல்லலாங்க. அதுவும் நம்ம பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரியான் பராக் யூஸ் பண்ணி ஃபஸ்ட் மேட்ச்சில் 3 விக்கெட்டை என்னவோ எடுத்திருந்தாங்க. இப்போ பகுதி நேர பந்து வீச்சாளர்களை கம்பீர் அவர்கள் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காப்புல அவர் மூலிமா தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பயிற்சியாளர் பதவியில் அவர் மூலிமா 2 மேட்ச் ஜெயிச்சு கப்பு அடிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு அப்படின்னும்போது இந்த மேட்சும் ஜெயிப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ஜெயிச்சிட்டாங்க. 137 ரன்னு தானே, இதை ஈஸியாக அவங்க அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. அவங்க பக்கம் பார்த்தீங்கன்னா நிஷாங்கா 26 ரன்னையும், குசால் மெண்டிஸ் 43 ரன்னையும், குசால் பெரரா 46 ரன்னையும் அடிச்சிருந்தாங்க. அப்புறம் அஸ்ரங்கா வந்து 3 ரன்னு. அதுக்கப்புறம் தான் விக்கெட் வெய்ய ஆரம்பிச்சிருந்துச்சுன்னே சொல்லலாம். இவங்களெல்லாம் மெயின் விக்கெட்டை, அதாவது குசால் பெரராவை ரிங்கு சிங் விக்கெட் எடுத்தாருன்னா ஆச்சரியப்படக்கூடிய விஷயந்தான். அவர் 2 விக்கெட் எடுத்திருந்தாப்புல. அப்புறம் ரவி பிஷ்னாய் நிஷாங்காவையும் மெண்டிஸையும் வெளியே அமைச்சிருந்தாப்புல. ஓப்பனிங் விக்கெட்டை 2 பேரையும் பிடிச்சிருந்தாப்புல. அஸ்ரங்கா 3 விக்கெட்டையும், அதுக்கப்புறம் அஸ்லங்கா 0 ரன்னு, மெண்டிஸ் 3 ரன்னு, மெண்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 ரன்னு, சாமுண்டி விக்ரரா 4 ரன்னு, தீக்ஷானா 0 ரன்னு, அஷிதா ஃபெர்னாண்டோ 1 ரன்னு. கடைசி வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஓவரு யார் போட்டதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம சூரியகுமார் யாதவ் போட்டாப்புல. நம்ம பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கலீல் அகமது 0 விக்கெட், முகமது சிராஜ் 0 விக்கெட்டுங்க. வாஷிங்டன் சுந்தர் 2 விக்கெட் எடுத்திருக்காப்புல. ரவி பிஷ்னாய் 4 ஓவர் போட்டு 2 விக்கெட்டு, ரியான் பராக்கும் 4 ஓவர் போட்டு விக்கெட் இல்லை. ரிங்கு சிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஓவர் போட்டு 3 ரன்னு விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காப்புல. சூரியகுமார் யாதவ் வந்து 1 ஓவர் போட்டு 2 விக்கெட் எடுத்து 5 ரன். கடைசி ஓவர் யார் போட்டதுன்னு பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாதவ் தாங்க போட்டார். அவர் போட்டாப்பில் 6 ரன் தேவைன்னும் போது மேட்ச் டை ஆகிடுச்சு. கடைசி பாலுக்கு 3 ரன் தேவை, 2 ரன் அடித்து டை ஆனது. அடுத்து சூப்பர் ஓவர் வந்து சூப்பர் ஓவரில் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்தாப்புலன்னு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் போட்டாப்புல 2 விக்கெட் எடுத்தாப்புல. 2 விக்கெட் எடுத்து 2 ரன்னு தான் அடிச்சிருந்தாங்க. அதை சூரியகுமார் யாதவ் வந்த உடனே தன்னோட ஸ்வீப் ஷாட்டால் அடித்து
4 போயிடுச்சு, மேட்ச்சு ஜெயிச்சிட்டாங்க. இதில் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா 2 பேர் ஓவர் போட்டிருக்காங்க இந்த மேட்ச்சில் புதுசாக. வாஷிங்டன் சுந்தர் அவர் ஸ்பின்னர், அது விடுங்க. அதே மாதிரி ரியான் பராக்கும் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் நல்லா விக்கெட் எடுத்தாலும் அதுக்கு அடுத்த மேட்ச் இவங்க பகுதி நேர பந்து வீச்சாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது சூரியகுமார் யாதவும் 2 விக்கெட், ரிங்கு சிங்கும் 2 விக்கெட். இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஷேவாக் சச்சினெல்லாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஷேவாக் ஓவர் போடுவாப்பில். 2007 வேர்ல்டு கப்லேயும் ஏதோ ஒரு மேட்ச்சில் பாகிஸ்தான் கூட வந்து பார்த்திங்கன்னா ஷேவாக்கும் ஓவர் போட்டு அந்த விக்கெட்டை எடுக்கணும் அப்படின்னும்போது அப்போ ஷேவாக் தான் ஓவர் போட்டு ஒரு போல்டு ஒன்று எடுத்துருப்பாப்புல. அந்த மாதிரி பகுதி நேரம் பந்து வீச்சாளர்கள் அப்பவும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஷேவாக் நல்லாவே போடுவாப்புலன்னு சொல்லலாம். அடுத்து சச்சின் சொல்லவே தேவையில்லை, லெக் ஸ்பின்னர் போடுவாப்புல. ஷேவாக் ஆஃப் ஸ்பின்னர். இந்த மாதிரி யுவராஜ் சிங்கும் அவரும் பகுதி நேர பந்து வீச்சாளராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட அவரும் விக்கெட் எடுத்து நல்லாவே விக்கெட் எடுத்துகிட்டு இருந்தாப்புல அப்படின்னு சொல்லலாம். இந்த பகுதி நேர பந்து வீச்சாளர், அதாவது மெயின் பவுலர்ஸ் வந்து யூஸ் ஆகும்போது பகுதி நேர பந்து வீச்சாளர்கள் வந்து கடைசி கட்டத்தில் இல்லை, எல்லா மேட்சுக்குமே யூஸ் ஆவாங்க. இதை எதுக்கான ரிஹர்சல்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்புக்கான ரிஹர்சல்னே சொல்ல முடியும். யார் யார் எப்படி போடுறாங்க என்ன ஏதுன்னு பார்த்து அவங்கள அப்படியே கொண்டு வந்து அப்படி யூஸ் பண்ணி மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட இவங்கெல்லாம் உறுதுணையாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். ரியான் பராக்கும் நல்லாவே போடுறாருன்னு சொல்லலாம். இப்போ ரிங்கு சிங் யூஸ் பண்ணியிருக்காங்க, சூரியகுமார் யாதவ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வர மேட்சுங்களை இவங்களெல்லாம் யூஸ் பண்ணி ஜெயித்தாலும் நல்லா தான் இருக்குன்னே சொல்ல முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்து மேன் ஆஃப் த சீரீஸையும், வாஷிங்டன் சுந்தர் வந்து மேன் ஆஃப் த மேட்சையும் ஜெயிச்சாப்புலன்னே சொல்லலாம். கம்பீர் தலைமையான பயிற்சி 3 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சு சீரீஸையும் அடிச்சிருக்காங்க 2020. அடுத்து ஒன் டேவில் பார்ப்போம். ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் வராப்பில் அவங்க எப்படி ஆடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க கட்டாயத்தின் பேரில் வர வைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. இருந்தாலும் வந்து அவங்கெல்லாம் விளையாடும்போது நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூரியகுமாரே கேப்டனாக நீடிப்பாப்புலன்னு தான் சொல்ல முடியும்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி தென்னாப்பிரிக்கா கிட்டேயும் சவுத் ஆப்பிரிக்கா கிட்டே 2020 மேட்ச்சு ஜெயிச்சாப்புலன்னே சொல்லலாம். இந்த மேட்சும் ஜெயிச்சிருக்காப்புல, அதுவும் தோல்வியே இல்லாமல் வெற்றி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம். ஹர்திக் பாண்டியாவுக்கு கேப்டன்ஷிப் கொடுக்கல அப்படின்னும்போது ஹர்திக் பாண்டியா ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமாக நாங்கள் கேப்டன்ஷிப் கொடுக்கல அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. சூரியகுமாரே தலைமையில் விளையாடும்போது நாங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவோம், நல்லா விளையாடுவோம் அப்படின்ற மாதிரி டீம் மெம்பர்ஸ் எல்லாம் சொன்னதுனால சூரியகுமார் யாதவை போட்டாங்க. கிட்டத்தட்ட மேட்சை ஜெயிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நடக்க போகிற காலகட்டத்தில் எப்படி ஆடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பார்ப்போம். வணக்கம், நன்றி.